இப்போ காளானை வச்சு ஒரு சிம்பிளான பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். காளான் வந்து 2 பேக்கெட் நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி முக்கு, மராட்டி முக்கு எல்லாம் எடுத்துருக்கோம். இது வந்து சோம்பு, கசகசா, ஏலக்காய், கொத்தமல்லி தழை, புதினா தழை, இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை தழை, தாளிக்கிறதுக்கும் 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகா அப்படி கீறி வச்சுருக்கோம். தக்காளி வந்து 3 தக்காளி நான் வெட்டி வச்சுருக்கேன். அரிசி 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். இது வந்து பிரியாணி அரிசி நான் எடுத்திருக்கேன். நார்மல் அரிசிலையும் நீங்கள் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த காளானை கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அலசி வச்சுருங்க. அப்போ தான் வந்து இந்த அழுக்கெல்லாம் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் ஆகிடும். காளானை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி மூக்கு, மராட்டி மூக்கு எல்லாம் போட்டுக்கலாம். இது கூட இதில் ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். சோம்பு, கசகசா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் கொரகொரப்பாக. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சிக்கிட்டு இது கூட வந்து கொஞ்சம் புதினா தழை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இதையும் வந்து நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். பிரியாணி மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பிரியாணி அரிசி கூட நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி நம்ம சோக் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் ஊறணும். 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் தண்ணி வடித்து வச்சுருங்க. இல்லைனா வந்து கொல கொலன்னு ஆகிடும். பிரியாணி வந்து நல்லா இருக்காது. நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி வேணும்னா 10 நிமிஷம் மட்டும் ஊறனா போதும் இது. ஸோ இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் கூடவே வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் நெய் ரெண்டும் சூடாகிடுச்சு. இதில் வந்து நம்ம 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கூட வந்து இந்த பிரிஞ்சி இலையை நீங்கள் இந்த மாதிரி 2ஆக உடச்சி அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நான் 2 பச்சை மிளகா வந்து கீறி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தழை, வெங்காயம் 1 வெட்டி வச்சுருக்கோம், பெரிய வெங்காயம், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆனாலும் பிரியாணிக்கு நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க, 1 நிமிஷம்.
இந்த டைமில் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். இதில் புதினா வந்து வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், சும்மா ஒரு வாசத்துக்காக நான் போடுறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகி வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கிற டைமில் நம்ம அந்த மசாலா அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் வந்து நம்ம இந்த அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கியாச்சு ஒரு நிமிஷம். இந்த டைமில் வந்து நம்ம காளான் ஆட் பண்ணலாம். காளான் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டிடாதீங்க, கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டுங்க. அப்போ தான் வந்து பிரியாணி கூட சேர்ந்து சாப்பிடும் போது அந்த காளான் வந்து பீஸ் கிடைக்கும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஒரு காளான் எடுத்திங்கன்னா அது 4ஆக கட் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேணாம். இந்த மாதிரி காளானை போட்டு நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 3 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் வந்து தண்ணி அளவு கரெக்டாக வைக்கலன்னா பிரியாணி வந்து கொஞ்சம் சொதப்பலாயிடும். ஸோ வந்து கரெக்டாக தண்ணி வந்து அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிங்கன்னா போதும், நிறையா தேவையில்லை. இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி நல்லா வடித்து வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் இருக்கணும், தண்ணி இருந்ததுனாலும் வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. இப்போ அரிசி இதில் ஆட் பண்ணியாச்சு, நல்லா இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம்.
இதை வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இது விசில் வரக்கூடாது, அப்படியே தம் போட்டு தான் வைக்கணும். ஸோ 10-15 நிமிஷம் விட்டு நீங்கள் கரெக்டாக விசில் வர மாதிரி ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணியை வந்து போட்டு மூடி வச்சுருந்தோம், அது ரெடி ஆயிடுச்சு, ப்ரெஷரும் இறங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும் போதே தெரியுது, நல்லா ரைஸ் எல்லாம் உதிரியாக தெரியுது உங்களுக்கு. இதை வந்து நல்லா கொஞ்சம் கலந்துக்கோங்க. ரைஸு மஷ்ரூம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சிம்பிளாக காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.